ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இனி மண்டே தான் மார்க்கெட்டு. நிஃப்டி 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 22,713 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 185 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 73,319 பாயிண்ட்ஸில். நிஃப்டி பேங்க் 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 51,548 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 772 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 30,441 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 149 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 24,089 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கும். ரீசன் பார்க்கும்போது பிராண்டட் ட்ரக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு டேரிஃப் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஸில் பெருசாக அடி விழுந்ததுன்னா இவங்க சன்ஃபார்மா, அடுத்தது அஸ்ட்ராசெனக்கா, ஸ்பைசர் இதெல்லாமல் ஓரளவு நெகட்டிவில் இருந்துச்சு. பட் சன்ஃபார்மாவில் தான் பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. சன்ஃபார்மா வந்து பிராண்டட் போர்ட்ஃபோலியோ, அவங்களுக்கு ரெவன்யூ பார்த்தா 31% யூஎஸ் மார்க்கெட்டில் தான் வருது. சன்ஃபார்மா அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபார்மா செக்டர்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு இன்னைக்கு. இது போக இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ரிகவர் ஆயிருக்கு. காலத்திலலாம் பார்க்கும்போது நெகட்டிவாக தான் இருந்துச்சு. நான் மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 2 o'clock சம்திங் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவ் போகணும் எனக்கு தெரியவா செய்யும். ஆக்சுவலி மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அது ஒரு தப்பா? நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கிறீங்க மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு. நான் ரெக்கார்ட் பண்ண நேரம் இந்த சுச்சுவேஷனை தான் நான் பார்க்க முடியும். மார்க்கெட் மாறிச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு? ஸோ அதுக்கு தான் நான் 2வது வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் மார்க்கெட்டோட ட்ரெண்டை. ஸோ நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 9,931 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 7,208 கோடிக்கு நெட் பேஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் இந்த ரேஞ்சுக்கு விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 32.12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் காசா டெபாசிட் 17.47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக டோட்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 14.71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 15.66% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 9% வளர்ந்துருந்துச்சு. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஓரளவு மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி என்னன்னா இவங்க பிஸ்னஸ் அப்டேட் கொடுக்குற மாதிரி அஸ்யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸில் இம்பாக்ட் ஆகுமானா அப்படி கிடையாது. ரிசல்ட்ஸில் சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் ஐ திங்க் நம்ம வந்து 25க்கு கீழே கன்சிடர் பண்ணோம். சவுத் இந்தியன் பேங்க் ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். இப்போ மார்க்கெட் கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுந்திருக்கு. ஹோல்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மில் கண்டிப்பாக அதோட பெனிஃபிட் சவுத் இந்தியன் பேங்க்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q4 அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி டோட்டல் பிஸ்னஸ் 15.65% இம்ப்ரூவ் ஆயிருக்கு 8.13 lakh crore இருக்குது. லோன் க்ரோத் 18.9% இருக்குது 3.45 lakh crore இருக்குது. டெபாசிட் 13.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஎம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வெயிட் அண்ட் வாட்ச். ஆக்சுவலி லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த Q4 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஹோண்டா காஸ் இந்தியா ஆக்சுவலி உங்களோட சேல்ஸ் பார்க்கும்போது வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 18% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,036 யூனிட்ஸ் மார்ச்சில் விற்றுருக்குறாங்க. 10,036 யூனிட்ஸ். அது சேம் அந்த லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 11,884 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டல் கார் சேல்ஸ் இந்த மாதத்தில் டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 7,585 யூனிட்ஸ். எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 2,451 யூனிட்ஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மாடல் இந்த அமேஸ், எலிவேட்டு இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் மற்ற மாடல்ஸ் பார்க்கும்போது பெரிய டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹோண்டா கார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நிசானோட சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலி மார்ச்சில் 10,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. நிசான் 10,333 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ நிசானோட சேல்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிசான் மோட்டார்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சுந்தரம் கிளைட்டன். இது வந்து ஒன் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஃபேமிலிக்குள்ளே இப்போ குஸ்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சேர்மன் தான் வேணு ஸ்ரீனிவாசன். ப்ளஸ் அவங்களோட டாட்டர், அவங்க 2 பேத்துக்கு தான் குஸ்தின்னு சொல்கிறாங்க. அவங்களோட டாட்டர் தான் மேனேஜிங் டைரக்டர் லக்ஷ்மி வேணு. ஸோ கவர்னன்ஸ் கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இதில் என்னென்னு பார்க்கும்போது கம்பெனியோட செக்ரட்டரி அந்த PD தேவ் கிஷன் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட்டு. ஆனால் அவங்கள வந்து அவங்களோட பொண்ணு வேணு ஸ்ரீனிவாசனோட பொண்ணு தான் ரிசைன் பண்ண வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ரீகன்சர்ன் பண்ணி அந்த இவங்க PD தேவ் கிஷனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க உள்ள. ஸோ இது வந்து அவங்களோட பொண்ணுக்கு பிடிக்கல போல். ஸோ அவரை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வேணு புஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ரொமோட்டர் ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குஸ்தி நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் வந்து அப்டேட்டு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா JSW மோட்டர்ஸ் ஆக்சுவலி EV மந்த்லி சேல்ஸ் இந்த எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் தான் 8,224 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க.
65% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. JSW மோட்டார்ஸ் 5113 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க, 21% வளர்ந்துருக்கு. இல்லை JSW மோட்டார்ஸை டாடா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பீட் பண்ணியிருக்கிறாங்க. 5217 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க, 141% வளர்ந்துருக்கு. ஸோ இவங்க JSW மோட்டார்ஸை மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பீட் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் தான் இருக்குது. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 650 மில்லியன் கஸ்டமர்ஸ் யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்டெல் 650 மில்லியன். இதில் மொபைல் ஃபோன் யூசர்ஸ்னு பார்க்கும்போது மொபைல் கஸ்டமர்ஸ் 368 மில்லியன். ஏர்டெல் ஆஃப்ரிக்கா சர்வர்ஸ்னு பார்க்கும்போது 179 மில்லியன் கஸ்டமர்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. 14 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. வேர்ல்டு லெவலில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏர்டெல். நெக்ஸ்ட்டு கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1,10,000 ரூபா சம்திங்கில் இருக்குது ஒரு பவுனு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரம்ப் மறுபடியும் ஈரானை மிரட்டுறாரு. இதில் ஹிந்துஸ்தான் சிங்கோனை கிராஷ் ஆயிருந்துச்சு. கோல்டு சில்வர் ETF இதெல்லாம் 4% அளவுக்கு மார்க்கெட்டில் காலியாக இருக்குது. ஸோ ட்ரம்ப் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஈரான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஈரான் வந்து பதிலுக்கு நாங்களும் உங்களை காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இவரால் மார்க்கெட் வேறு பிளட் பாத்தில் போய்ட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் அப்டேட்டு 1,12,334 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் மட்டுமே 11,928 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 1,04,6 யூனிட்ஸு. இல்லை எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இயர் ஆனர் பேசிஸில் கம்மியாக இருக்குது. எக்ஸ்போர்ட் 8%, மந்த் ஆன் மந்த் பேசிஸ் இயர் ஆனர் பேசிஸில் 8% விழுந்திருக்கு. அதே டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது இயர் ஆனர் பேசிஸில் 11% விழுந்திருக்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் டோட்டல் சேல்ஸ் 11% விழுந்திருக்கு. எக்ஸ்போர்ட் 23% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 10% விழுந்திருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் டொமஸ்டிக் சேல்ஸ் 14% விழுந்திருக்கு. இது ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட். 1,12,334 யூனிட்ஸ் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து சில ஆப்ரேஷன்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4150 மெகாவாட் முந்திரா தெர்மல் பவர் பிளான்ட்டில் வந்து சில ஆப்ரேஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 9 months பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாமே நாங்கள் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. நெஸ்லே இந்தியா ஆக்சுவலி இவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு பிளான் போடுறாங்க. சனன் ஃபெசிலிட்டி குஜராத்தில் வந்து ஃபேக்ட்ரி குஜராத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க. கெப்பாசிட்டி அடிஷன் 20,500 tons per annum அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அடிஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி 1,41,600 tons. இப்போ அடிஷ்னலாகிட்டு 20,500 tons வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 90 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெஸ்லே இந்தியா கொடுத்த அப்டேட்டு குஜராத்தோட அந்த சனன் ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐக்ரா கொடுத்த அப்டேட்டு. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 7 to 8% அளவுக்கு ஃபினான்ஷியல் 26ல் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிமெண்ட்டுக்கு ஒரு பேக்கு 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் ஏதோ ஹைக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால. ஸோ இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மிந்த்ராவோட CEO இருந்தால் நந்திதா சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்யூட் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வேறு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து வெளியே போகிறதாட்ட அப்டேட் வந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்க CEO இருந்தாங்க மிந்த்ராவில், இப்போ எக்ஸிட் பண்ணுறதாட்ட அப்டேட் வந்துருக்குது. வால் ஸ்ட்ரீட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஈரான் வார்னால. ட்ரம்ப் வந்து வாய் வச்சுட்டே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஸோ பிரெண்ட் குரூடோட ப்ரைஸ் பார்க்கும்போது $109 per barrel இருக்குது. ஸோ அங்கே அமெரிக்கன் மார்க்கெட்டும் கும்பாபாடி இருக்குது. KS Smart டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர்ஸ் வந்து 61% ஸ்டேக் வந்து இதில் எடுத்திருக்கிறாங்க. KS Smart டெக்னாலஜிஸில் வந்து வாங்கியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 60.95% அளவுக்கு. இது KS Smart டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ட்ரூ நார்த் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9.54% ஸ்டேக் ஸ்ரீ திக் விஜய் சிங் அந்த கம்பெனியில் என்டையர் ஸ்டேக்குமே அவங்க வச்சுருந்ததை டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ நார்த்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓவரால் பிஸ்னஸ் 13.61% வளர்ந்துருக்கு. 2.90 lakh crore அளவுக்கு இருக்குது. டோட்டல் டெபாசிட் வந்து 11.3% அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது போக கிராஸ் அட்வான்ஸஸ் 16.83% வளர்ந்துருக்கு. காசு டெபாசிட் 8.07% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அல்கம் லெபார்ட்ரிஸ் அவங்களோட உஜ்ஜைன் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1,036 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபுட் பிரிண்ட்டை வந்து நாங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். குறிப்பாட்டு நியூ க்ரீன்ஃபீல்டு ஃபார்முலேஷன் பிளான் உஜ்ஜைன் மத்திய பிரதேசில் போடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட கெப்பாசிட்டி வந்து டபுள் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது 30 acres ஆஃப் லேண்டில் வந்து போடுறாங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஃபேஸ் மேனரில் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ஃபார்ம் அன்னைக்கு மார்க்கெட்டில் 5% அளவுக்கு விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா பிராண்டட் ஃபார்மசிட்டிகல்ஸுக்கு டேரிஃப் வரப்போகுது அப்படிங்கிறது அப்டேட்டு. இதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ப்ரெஷர் இருக்குது.
மிடில் ஈஸ்ட்டு ஜியோபாலிட்டிக்கல் அன்சர்டினால இவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. 31% ரெவன்யூ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இவங்களுக்கு வருது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 100+ கண்ட்ரீஸில் வந்து பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை குவாலிட்டி மெடிசன், குறிப்பாட்டு ஜெனரிக்ஸ், ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ஏபிஐஸ் இது வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிராண்டட் ப்ராடக்ட்ஸுக்கு, பிராண்டட் ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபார்மசிட்டிகல்ஸுக்கு 100% டேரிஃப் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்போஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட். அந்த பேசிஸில் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. மேரிக்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. அதுக்கு வந்து அப்டேட் பார்க்கும்போது வால்யூம் க்ரோத்து, ஹை சிங்கிள் டிஜிட் க்ரோத்து, ப்ளஸ் வந்து பேராஷூட்டு, சஃபோல் ஆயில்ஸு, நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆடட் ஹேர் ஆயில்ஸு இதெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ க்ரோத் வந்து லோ 20s இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மொமெண்டம் வந்து ஒரு டபுள் டிஜிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் காட்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராஸ் மார்ஜின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கோப்ராவோட ப்ரைஸ், தேங்காவோட ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அவங்களுக்கு மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.